இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் பார்ட் 3 தான் பார்க்க போறீங்க. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து என்னோட டெரஸோட என்ட்ரன்ஸ் இப்படி ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கற்றாழை செடி வச்சிருக்கேன், அலுவேரான்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கப்புறம் ரோஸு, இதுவும் ஒரு ரோஸ் தான், பன்னீர் ரோஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, பட் ரோஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய சீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஆடியில் விதை வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடியில் விதை வச்சு நம்ம கையில் அறுவடை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இது விதை போட்டிருக்கேன். இது எப்படி வந்திருக்குங்கிறதையும் கூடிய சீக்கிரம் என்னோட அப்டேட்டில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ செடி தான். இப்போ இந்த பூ வாடிடுச்சு. இது வந்திருக்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில், அதையும் பாருங்கள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பாருங்களேன், இப்போ கீழே வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு செடி லீஃப் வரப்போகுது, ஏன்னா மழை பெஞ்சனால கொஞ்சம் இதாகிடுச்சு. பக்கத்தில் இது பாருங்களேன், நான் வச்சிருக்கிற செம்பருத்தி செடி இன்னைக்கு அழகாக ஒன்றும் பூத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெட் செம்பருத்தி பூத்துருக்கு. பாருங்களேன், அழகாக இருக்கு. இந்த பூ பூத்துருக்கிறது பார்த்தாவே நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா. இதுலேயே பாருங்களேன் 3 பூ பூத்துருக்கு, 4 பூ பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 in 1 கலரில் இருக்கிறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா 2 பூத்துருக்கு. ஸோ 3 செம்பருத்தியுமே நான் வச்சதில் அழகாக பூத்துருக்கு. அதை திரும்ப 1 செகண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஒயிட்டு, ரெட்டு, அப்புறம் இந்த மல்டி கலர். அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இது என்னோட மாதுளை செடி. ஸோ இதுவும் பூ விட்டுருக்கு. இது வந்தோடனே அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பவள மல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்குமே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு செடி தான் இது வச்சிருக்கேன். இதெல்லாம் சாமிக்கு நம்ம வைக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்னோட மாங்காய் மரத்தில் இருந்த மாங்காவையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிற நெல்லிக்காய் செடி பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு செடி இப்போ நான் ரீசெண்டாக வச்சிருக்கேன். இப்போ இது ரொம்ப அழகா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவா செடி தான். இது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு போட்ட கோவால வளர்ந்தது தான். அழகா வந்திருக்கு பாருங்களேன். அது ரொம்ப புளிக்குதுன்னு கொண்டு வந்து வச்சேன், பட் அதில் அழகா வந்திருக்கு. இது பல வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி வச்சிருக்கேன். இதுவும் நான் முதல்ல காமிச்ச அந்த செடியோட வெரைட்டி தான். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து அந்த பிள்ளையாருக்கு பிடிக்கும் இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர்ல இருக்குமே, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அந்த பூ தான் இது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் செடி வச்சிருக்கேன். ஜாஸ்மின் வந்திருந்திருக்கு. அது மழை பெய்யும்போது கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்துலேயே இந்த மாதிரி புல்லெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா அந்த செடிக்கு வர இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புல்லுக்கு போயிடும். அதனால செடி வளராமல் போயிடும். இது அப்பப்போ பார்க்கும்போது டக்குன்னு எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அந்த செடியோட குரோத்தையே கெடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மலையில் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனகாம்பரம் வச்சுருந்தேன், அது இப்போ தான் வந்துட்டுருக்கு லைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லி வெரைட்டி தான், இதுவும் மல்லி வெரைட்டி தான். இதுக்கப்புறம் கனகாம்பரம் வச்சிருக்கீங்கன்னா கற்பூரவல்லின்னு சொல்றது, திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீடெல்லாம் போட்டிருக்கேன். இது என்ன சீடு, இது என்ன வளர்ந்துருக்குங்கிறதே என்னோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் காட்டுறேன். இதுலேயே தான் இந்த சீடு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லில்லி, இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயும் வரும், ஒயிட் கலர்லேயும் வரும். இப்போ ஒயிட் கலரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட மஞ்சள் செடி. ஸோ மழை வந்தனால இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா இப்படி அழகாக இருக்கும். இங்கே பாருங்களேன், மஞ்சள் செடியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் திருநீற்று பச்சிலை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொத்துமல்லி செடி. அப்புறம் இங்கே ஒரு திருநீற்று பச்சிலை இருக்கு. அப்புறம் இதெல்லாம் இப்போ சீட் போட்டிருக்கேன். இதெல்லாம் இது வரைக்கும் நான் சீட் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது என்னென்ன வந்திருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.